ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் இறாலையும் வச்சு நான் செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம இந்த குழம்பு செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை நல்லா நீட்டாக சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரம் கருக்காது. இப்போ நான் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இறால் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நான் அதையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 300 கிராம் உருளைக்கிழங்குக்கு இந்த இறால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி எடுத்து வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 2 எடுத்துக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் நல்லா பொடிசாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கல் உப்பு சேர்த்ததும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. குழம்பு நல்ல கலராக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தக்காளி நம்ம சேர்க்கும்போது. இப்போ நான் நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கெட்டி பகுதியெலாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்ல கலராகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா திக்காக நம்மளுக்கு குழம்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த 300 கிராம் அளவு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்க. நான் இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியிலே அது நல்லா வதங்கணும். தண்ணிலாம் இப்போ எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போது ஒரு பிளேட்டு போட்டு மூடிக்கலாம். மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு. அடியை நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அடி பிடிக்காத செய்யுங்க, அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து, இது எல்லாமே நான் வீட்டில் அரைக்கிற மசாலா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கடையில் வாங்கின தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அந்த கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதும் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பாதி தான் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டை போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்புடைய கலர் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு எந்த கடை மசாலாவும் நம்ம சேர்க்கலை. நம்ம வீட்டில் அரைச்ச எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காகவும் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக
தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். தேங்காயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். சோம்பு சேர்த்து அரைக்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து ஒரு 1/4 மூடி தேங்காயில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணியை ஊற்றி நான் அலசி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது குழம்பு. இந்த அளவுக்கு எனக்கு வேணும், அதனால் நான் திக்காக இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வந்து ஒரு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா இறாலை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இறாலை வந்து நம்ம வந்து எண்ணெயிலலாம் வதக்கலை, குழம்பு எல்லாம் நம்ம கொதித்து கடைசியாக தான் நம்ம இறாலை சேர்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு நம்ம எப்படி சேர்ப்போமோ அதே மெத்தடில் தான் நான் இந்த இறாலை சேர்க்குறேன். இறாலுன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதனால் இறக்கும்போது அந்த இறாலை சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் தான் ஆச்சு, இறால் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி, சப்பாத்தி, ஆப்பம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம குயிக்காகவும் நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.